அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாயா கிரீன்ஸில் நம்ம மொபைல் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, உள்ளே போய் எல்லாத்தையும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது பார்க்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு டெமோ வீடியோ ஆட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது 2 ஃபார்ம் இதில் லாகின் பண்ணியிருக்கு. இப்போ மத்திப்பாளையத்துலேருந்து நம்ம லாகின் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். உள்ளே போய்ட்டோம். அது அந்த ஃபீல்டு பேர், நம்ம நம்பர் இதெல்லாம் வந்துடுங்க. இது இந்த ஃபீல்டில் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, லொக்கேஷன், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் என்னெல்லாம் இது பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இரிகேஷன் தண்ணி பாய்ச்சறதை பற்றி பார்த்துக்கலாம். இதில் வெதர் நம்ம தோட்டத்தில் வந்து வானிலை நிலவரம் என்ன ஏது இதை பற்றி பார்த்துக்கலாம். ஃபெர்டிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து உரமெல்லாம் கலந்து போகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருந்தோம்னா அதில் போய் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்ம் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, ஃபென்ஸு, எலக்ட்ரிக் ஃபென்ஸு, கேட்டு இது எல்லாமே அதுக்குள்ளே போய் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்காஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறத டோட்டல் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறது, என்ன பண்ணலாங்கிறத ஆப் மூலிமா நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து கிராப்ஸ் நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன போட்டிருக்கோம் அந்த மாதிரிங்க. அடுத்து வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப் வந்து விவசாயிகளுக்கு தேவையான கம்ப்ளீட் எக்கோசிஸ்டமே இது பண்ணலான்னு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த விளைபொருட்களெல்லாம் நம்ம விற்கிறதுக்குமே எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட்னாலும் இந்த ஆப்பில் நம்ம போய் இங்கே இது பண்ணுற மூலிமா எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபீல்டாக பார்க்கலாங்க. இப்போ இரிகேஷனுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் ஃபீல்டில் எத்தனை மோட்டர் இருக்குது, மோட்டரோட ஸ்டேட்டஸ் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். மேலே இருக்க மோட்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் வெல்லோடது, கீழே இருக்கிறது வந்து சப்போடது. மேலே இருக்கிறது ரெண்டுமே ஆஃபில் தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் ஆஃபா ஆனா என்ன ஏதுங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கி டேட்டு, எப்போ கடைசியாக இது வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் கீழே எத்தனை வால்வ்ஸ் எல்லாமே இதாகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா 7 வால்வ் வரைக்குமே இது பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஆன் பண்ணுறது, டைமர் செட் பண்ணுறது, கரண்ட் என்ன ஃபேஸில் இருக்குது என்ன ஏது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்து சென்சார்ஸில் போயாச்சுன்னா இங்கே வந்து ப்ரெஷர் சென்சார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெஷர் சென்சார் வந்து ஆனாகி உங்களுக்கு ரன் ஆகிறப்ப எத்தனை PSI இருக்குது என்ன ஏது வியூவில் போய் பார்த்தோம்னா அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது குரூப்பில் பார்த்திங்கன்னா மேனுவலாக, சைக்கிளாக, சென்சாராக இந்த எந்த குரூப் பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து நம்ம டோட்டலாகவே இதில் பார்த்துக்க முடியும். இப்போ மேனுவலாக பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து 4 நிமிஷம் ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஆன் பண்ணது எப்போ, இதை வந்து நம்ம எடிட் பண்ணி மாற்றுறதா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 7 வால்வுக்குமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே 1 to 7 இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது. அடுத்து சைக்கிள்ங்கும்போது நம்ம எப்படி வெனஸ்டேவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது, எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணலாம் என்ன ஏதுங்கிறது வந்து நம்ம இதில் போய் செட் பண்ணிக்கலாம். அடுத்து சென்சாருங்கிற வந்து இந்த ஃபீல்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். சென்சார் பேஸ்டு எப்படி பண்ண முடியும்னா உங்களுக்கு சாயில் சென்சார் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பேஸ் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஈரப்பதத்துக்கு கம்மியாக வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை எடுத்துவிட்டு அந்த ஈரப்பதம் ஒன்ஸ் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இது பண்ண முடியும். அடுத்து ஃபில்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் வந்து நம்ம இங்கே வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் மூலிமா வந்து இந்த மண் சாண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தண்ணியில் வர்ற மண் துகள்கள் இது எல்லாத்தையுமே இதில் ஃபில்டர் பண்ணி நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம மேனுவலாக ஆன் பண்ணுறது, இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 2வது மோட்டர் நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ 2வது மோட்டரில் பார்த்தோம்னா நம்ம ஒரு சப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சப்பிலிருந்து டேரெக்டாக ஒரு ஓப்பன் வெல் போகிற மாதிரி இந்த ஃபார்மில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஒரே வால்வு வந்து எப்போ ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி பற்றி எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். இப்போ அடுத்த செக்மெண்ட் வெதரில் போய் போனோம்னா இந்த ஃபீல்டில் வந்து இப்போ வெதர் கண்டிஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விண்ட் ஸ்பீடு இருக்குது, எவ்வளோ ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அடுத்த 6 நாளுக்கான ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். இது மூலிமா நம்ம வெதர் வந்து எப்படி இருக்குது, வானிலை எப்படி இருக்குது, அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத வந்து இது மூலிமா நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த வெதர் ரிப்போர்ட் மூலிமா நம்ம வந்து ஃபர்தர் அடுத்து என்ன பண்ணலாம், தண்ணி பாய்ச்சலாமா வேண்டாமா இது மாதிரி முடிவுகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோலில் போயிட்டோம்னா இந்த தோட்டத்தில் இருக்க லைட்டு, ஃபென்ஸு, கேட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். லைட்டில் போனீங்கன்னா இப்போ நம்ம ஆன் பண்ணோமா ஆஃப் பண்ணோமா, டெய்லி எந்த டைமுக்கு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபென்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஃபென்ஸில் வந்து ஆன் டைம் எப்போ ஆஃப் டைம் எப்போ டெய்லி பண்ணுறதா எந்த மாதிரி ஏதுன்னு நம்ம எடிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் இன்ஸ்டால் பண்ண எலக்ட்ரிக் கேட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம மொபைல் ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பில் ஃபோர்காஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்டில் போனோம்னா
நம்மளோட ஃபீல்டோட டோட்டல் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். மோட்டர் எத்தனை டைம் ஆன் பண்ணியிருக்கோம், ஆஃப் பண்ணியிருக்கோம், வால்வ் ஸ்டேட்டஸு, பவர், இபி இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டோட ரிப்போர்ட்டை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இதில் மோட்டர் 2 இருக்குது, கம்ப்ரஸர் 1 இருக்குது. இப்போ மோட்டர் 1ஓட இதையும் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 வால்வ் இருக்குது. 6 வால்வில் வந்து நம்மளுக்கு 4 வால்வ் வந்து ஆனில் இருக்குது, 2 வால்வில் வந்து ஆஃபில் இருக்குது. வோல்டேஜ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வருது, 3 ஃபேஸ்லேயும் எந்த அளவுக்கான வோல்டேஜ் வருது, எப்படி மாறுது, ஆம்ப்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பிஎஸ்ஐயில் இருக்குது. இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20 பிஎஸ்ஐயில் இருக்குது. அப்புறம் மோட்டரோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, எப்போ ஆன் பண்ணியிருக்கு, எப்போ ஆஃப் பண்ணியிருக்கு, இதெல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம. மோட்டர் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் ரன் ஆகிருக்கு, இதெல்லாமே. வால்வோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியுமே நம்ம பார்த்துக்க முடியும். எத்தனை வால்வ் இருக்குது, அதெல்லாம் எப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், ஆஃப் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட ஆப்லேயே நம்ம போய் செக் பண்ணிக்க முடியும். இப்போ வோல்டேஜ் ஹிஸ்ட்ரி, ஆம்ப் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே எப்போ வந்திருக்கு, எப்போ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியோட கம்ப்ளீட் டேட்டா பேஸுமே நம்ம வந்து ஒரே ஆப்பில் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சார் இந்த ஃபீல்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதோட ஹிஸ்ட்ரியுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம இதிலேயே செக் பண்ணிக்க முடியும். உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்டுமே இதுலேயே வந்துடும். மோட்டரில் வந்து எதாவது ஃபால்ட் இருக்கா, அதோட ஸ்டேட்டஸு, ஃபேஸ் வந்து நம்மளுக்கு எப்போ இருக்குது, இபி ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே நம்ம வந்து ஒரே ஆப்பில் வந்து ஃபோர்காஸ்ட் அண்ட் ரிப்போர்ட் காலத்தில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்ம ஆப்பில் வந்து சப்போர்ட் காலத்துக்குள்ளே போகிறோம். இதில் வந்து நீங்கள் எதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்றதுக்குமே வாட்ஸ்அப் இது நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சப்போர்ட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாலேஷன் ஆகி நம்மளோட இமெயில் ஐடி, ஃபார்ம் நேம் என்ன, இது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். இது மூலிமா நாங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா புது ஃபியூச்சர் வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு எதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோன்னா நீங்களாக வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபர்தராக வர அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல்டில் எதாவது இஷ்யூ ஃபேஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே டிக்கெட் ரைஸ் ஆகி எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும். இது மூலிமா உங்கள் ஃபீல்டில் என்ன பிரச்சனை, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி இது பண்ண முடியும். உங்களுக்கு நார்மலாகவே ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் மூலியமாகவே உங்கள் ஃபீல்டில் என்ன பிரச்சனை, அதை நாங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி ப்ராக்ரஸில் போயிட்டுருக்குங்கிற கம்ப்ளீட் இது வந்து உங்களுக்கு ஆப்லேயே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து போய் எப்படி வந்து நம்ம ஆப்பை பார்க்குறது, மாயா கிரீன்ஸ் மொபைல் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இரிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்தோம். அப்புறம் வெதர் வந்து ஃபோர்காஸ்ட் எப்படி எடுக்கிறது, விண்ட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, விண்ட் டைரக்ஷன் எந்த பக்கத்துலேருந்து இருக்குது, காற்றுல ஈரப்பதம் அதாவது ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இதை பற்றி நம்ம வெதரில் பார்த்தோம். அடுத்து ஃபார்ம் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபார்மில் இருக்க எலக்ட்ரிக் கேட்டு, ஃபென்ஸு, லைட்டு இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தோம். Thank you.